நான் உங்க மீனா. சுரேந்திர லோகநாதனோட யூடியூப் சேனலை எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மனசு பிடிச்சி கமெண்ட் பண்ணுங்க. வாங்க மாப்பிள, வாங்க வாங்க வாங்க. மாப்பிளையா? ஆனா என்ன மாப்பிள, ஏன் அப்படி ஆச்சரியமா கேக்குறீங்க? ஓ, எப்படி திடீர்னு இப்படி மாறிட்டான்னு பாக்குறீங்களா? ஐயோ மாப்பிள, அதெல்லாம் நீங்க கொடுக்குற சொத்தால தான். ஆமா மாப்பிள, பணக்காரியா இருந்தானா இனிமே கோடீஸ்வரி ஆக போறல்ல. அதான் மாப்பிள. ஐயோ ஐயோ, வந்தவங்களை நிக்க வச்சு பேசிக்கிறேன். மாப்பிள உட்காருங்க மாப்பிள. ஆமா, டீ, காஃபி, ஹார்லிக்ஸ், ஜூஸ் ஏதாவது வேணுமா சொல்லுங்க மாப்பிள. வேணாங்க, நீங்க கேட்டது ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க நீங்க ஆசைப்பட்டு கேட்ட சொத்து பத்திரம். மாப்பிள வெரி குட் மாப்பிள, உண்மையிலே நீங்க ஜென்டில்மேன் நிரூபிச்சிட்டீங்க. ஆனா உங்க நல்ல மனசுக்கு உங்க வாழ்க்கை இப்படி ஆகி போச்சே மாப்பிள. என்ன சொல்றீங்க? மாப்பிள இவ்வளவு சொத்தையும் கேட்டோன்னே உங்க அருமை பொண்டாட்டி உடனே எடுத்து கொடுத்துருப்பாளே, என்ன காரணம்னு புரியுதா? என் மேல இருக்க பாசத்தால கொடுத்துருப்பா. அது பாசம் இல்ல மாப்பிள, வேஷம். அவன் நயவஞ்சகமா உங்களை ஏமாத்தி வாழ்ந்துட்டு இருக்கா. அவ எதுக்கு நயவஞ்சமா என்ன ஏமாத்தணும்? அவ என் மேல உயிரே வச்சிருக்கா. நீங்க ஒன்னும் சொல்றது புரியலையா? ஐயோ மாப்பிள, உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். அவளுக்கு கர்ப்பப்பை வளர்ச்சி இல்ல, அவளால குழந்தையே பெத்துக்க முடியாது. அதனாலதான் மாப்பிள அவளுக்கு இன்னுமே நான் கல்யாணம் பண்ணாம வச்சிருந்தேன். ஆமா, நீங்க இப்படி ஆச்சரியப்படுறத பார்த்தா உங்ககிட்ட அவ எந்த விஷயத்தையும் சொல்லாம ஐயோ எல்லாத்தையும் மறைச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா? பாவம். ஐயோ மாப்பிள, என்ன நம்புங்க, நான் சொல்றது அத்தனையும் உண்மை, நான் பொய் சொல்லல மாப்பிள. என்னது? அவளால குழந்தை பெத்துக்க முடியாதா? எனக்கு துணையா வந்த துணைவியா இருப்பான்னு நினைச்ச, இப்படி துரோகியா இருக்காளே. என் சந்தோஷமான வாழ்க்கையில பண்ண தோண்டி புதைச்சிட்டாளே. தாயிலா எனக்கு தாரமா வந்த ஊடுகளா இருப்பான்னு நினைச்ச, என் எதிர்பார்ப்பெல்லாம் பொய்யா போச்சா? எனக்கு அடுத்தது ஒரு வாரிசுன்னு சொல்ல இந்த சமுதாயத்துல இடம் இல்ல. நான் எப்படி தலை நிமிர்ந்து கிடப்பப்பா? ஐயோ மாப்பிள, நீங்க அழுவுறத பார்த்தா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாப்பிள. ஏன் மாப்பிள, ஏன் கேக்குறேன், உங்களுக்கு என்ன வயசாயிடுச்சு? பேசாம அவளை வெட்டு தள்ளிட்டு நீங்க ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க மாப்பிள. உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் மாப்பிள. இங்க பாருங்க, அதையே நினைச்சு மனசு தளர விடாதீங்க மாப்பிள, தைரியமா இருங்க மாப்பிள. மனசை தளர விடுறதா? அந்த மனசே சுக்குடலாம் உடஞ்ச துடிக்கிற ஒவ்வொரு நொடியும் யாழ்னி யாழ்னின்னு அவளுக்காக வாழ்ந்துட்டு இருக்க. இதே கோயில்ல உணர்விடும் ஒளி தர தீபமா இருப்பான்னு நினைச்ச, என் உயிரை கொஞ்சம் கொஞ்சமா கொல்லும் உயிர் கொல்லியா இருப்பான நான் நினைச்சு கூட பார்க்கலையா. இனி மொத்தத்தில் என் வாழ்க்கையே இருளா போச்சுமா. மாப்பிள, நீங்க அவ மேல உயிரே வச்சிருக்கீங்க, ஆனா அவ உங்களுக்கு உண்மையா இல்லையே. மாப்பிள, நாளைக்கு நீங்க இறந்து போயிட்டா உங்க பேர் சொல்ல ஒரு வாரிசு இல்லாம போயிடுச்சா, அப்புறம் நீங்க இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்லாம போயிடும் மாப்பிள. மாப்பிள, அதனால நான் என்ன சொல்றேன்னா, இவளை விட்டுட்டு
ஒரு புது வாழ்க்கையை தேடி ஒரு புது பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழுங்க மாப்பிள்ள. போயிட்டு வாங்க மாப்பிள்ள. நான் சொன்னதை நல்லா யோசனை பண்ணி பாருங்க. டே விக்ரம், எதை எப்படி செய்யணுமோ அத கச்சிதமா செஞ்சா இந்த ருத்ரா. டே விக்ரம், நான் சொன்னத வேத வாக்க நினைச்சிட்டு நம்பி போறியே, உன் வாழ்க்கை இனிமே வேற இருந்த மரண்டா. இந்த ருத்ராட்ட மோதுனா ரூட்டே இல்லாம மேல போலாம். அத போக போக நீ புரிஞ்சுக்கடா. இந்த ருத்ரா யாருன்னு உரிய